டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தனது ராஜினாமா கடிதத்தை டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவிடம் அளித்துள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய மதுபான கொள்கை வழக்கில் 6 மாத சிறைவாசத்துக்கு பின் உச்சநீதிமன்றம் சென்று கெஜ்ரிவால் தொடர்ந்து ஜாமீன் பெற்றார். இதனை அடுத்து ஆளுநர் சக்சேனா அனுமதியின்றி முதலமைச்சர் அலுவலகம் சென்று கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிபந்தனைகள் ஏற்பட்டன. இந்த நிபந்தனைகள் காரணமாக ஒரு முதலமைச்சராக தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை உள்ளிட்ட பல்வேறு தனது குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருந்தார். இதையடுத்து தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அந்த பதவியிலிருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இனிமேல் தனது தலையெழுத்தை மக்கள் தான் மாற்ற வேண்டும், இனிமேல் இந்த நாற்காலியில் நான் அமர்வதற்கு மக்கள் தீர்ப்பு எழுத வேண்டும் என தெரிவித்து அவர் தனது ராஜினாமா அறிவிப்பை முன்னதாக வெளியிட்டிருந்தார். இதற்காக இன்னும் 2 நாட்களில் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்வேன் என அவர் முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடன் இன்று தனது இல்லத்தில் அவர் கூட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிஷியை முதலமைச்சராக கெஜ்ரிவால் பரிந்துரைத்தார். அதாவது மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சராக அதிஷி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிஷி டெல்லியின் புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து செப்டம்பர் 26, 27 தேதிகளில் டெல்லி சட்டப்பேரவை கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய முதலமைச்சர் அதிஷி தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது சரியாக 4:45 மணிக்கு டெல்லியில் உள்ள துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது பதவி விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தொடர்ந்து ஆளுநரிடம் அதிஷி கோர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை டெல்லியின் வரலாற்றில் 2வது முறையாக அதிக நாட்கள் முதலமைச்சராக நீடித்த முதலமைச்சர் கெஜ்ரிவால் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கெஜ்ரிவால் சிறையில் இருந்த காலத்தில் பல்வேறு நிர்வாக செயல்பாடுகளை அதிஷி தீர்க்கமாக கவனித்து வந்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது கெஜ்ரிவாலுக்கு அடுத்ததாக அதிஷிக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இதுவரை டெல்லி முதலமைச்சர்களில் யாரும் சிறையில் இல்லாத வகையில் 6 மாதத்திற்கும் மேலாக ஒரு டெல்லி முதலமைச்சராக தொடர்ந்து திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 2021 ஆண்டு அவர் புதிய மதுபான கொள்கையை தனது மாநிலத்தில் அமல்படுத்திய போது 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை பாஜக முன்வைத்த நிலையில் இடி அதாவது அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தின. இதைத் தொடர்ந்து சஞ்சய் சிங், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த மார்ச் 26 தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலும் யாரும் எதிர்பாராத நேரத்தில் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன்னதாக அவர் விசாரணைக்கு ஆஜராவதற்கு 9 முறைக்கும் மேலாக அவர் சிபிஐ விசாரணையை புறக்கணித்து வந்த போதும் தொடர்ந்து அவரது இல்லம் தேடி சென்று அவரை சிபிஐ கைது செய்தது. தொடர்ந்து அவரது ஜாமீன் மனுக்களை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றங்கள் தொடர்ந்து தங்களது ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார். அப்போது உச்சநீதிமன்றமானது சிபிஐக்கு தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி அதோடு கண்டிப்புகளையும் வழங்கி கெஜ்ரிவாலுக்கு பல்வேறு முக்கிய நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் 6 மாத சிறைவாசத்துக்கு பின் தொடர்ந்து திகார் சிறையில் இருந்து வெளியேறிய கெஜ்ரிவால் தனது ராஜினாமா பதவியை அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த ஆண்டு, அதாவது 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவரை அதிஷி தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார் எனவும் கூறப்படுகிறது. அதிஷியை பொறுத்தவரை டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி பொறுப்பேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.